ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு பார்வை. இன்னைக்கு நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். தங்க நகைகள் வாங்குறது என்பது இந்திய கலாச்சாரத்தில் பொதுவான ஒரு விஷயம். குறிப்பாக முந்தைய காலங்களில் தங்கத்தை வைத்து ஒருவருடைய செல்வத்தை மதிப்பிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலங்களிலும் இந்த தங்க முதலீடு நம்மளுடைய நிதி பாதுகாப்புக்கு மிக முக்கிய பங்கை கொடுக்கிறது என்றுதான் அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். நம் முதலீட்டில் ரிஸ்க் இல்லாமல் சேஃபான ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தரக்கூடிய இந்த முதலீட்டை முதலாவதாக வைப்பது மிக அவசியம். குறைந்தபட்சம் பெண்ணாக இருந்தால் 30 சவரனும், ஆணாக இருந்தால் 15 சவரனும் சேர்த்து வைப்பது நல்லது. தங்கத்தை தங்க நகைகளாக, அதாவது பிசிக்கலா மட்டும் இல்லாம பேப்பர் கோல்டா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, நாம இப்போ எந்தெந்த வகையில பேப்பர் கோல்டா சேர்த்து வைக்கலான்றத பத்தி பார்க்கலாம். கோல்டு இடிஎஃப்ஸ், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கோல்டு சர்டிஃபிகேட்ஸ், டிஜிட்டல் கோல்டு, இது போன்ற வகையில் நம்ம தங்கத்தை ஃபிசிக்கலாக இல்லாமல் பேப்பர் கோல்டு மூலயமா டிஜிட்டலாகவும் சேமித்து வைக்கலாம். முதல்ல கோல்டு இடிஎஃப் பற்றி பார்க்கலாம். இது கோல்டு பீஸ் என்ற பேரில் ஜீரோதா க்ரோ போன்ற ஆப் மூலயமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஹைலி லிக்விட், அதாவது இந்த வகையான கோல்டு பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்கிறதுனால மார்க்கெட் ஹவர்ஸில் எப்போ வேணாலும் மினிமம் அமௌண்ட்லேயும் மார்க்கெட் வர்த்தகத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம், விற்கலாம். இது ஃபிசிக்கல் கோல்டு இல்லாததுனால ஃபிசிக்கல் கோல்டுக்குரிய ஸ்டோரேஜ், இன்சூரன்ஸ் மற்றும் பாதுகாப்பு போன்ற செலவுகள் இதில் நம்ம தவிர்க்கலாம். இதனுடைய அட்வான்டேஜஸை குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஃபிசிக்கல் கோல்டை வாங்கும்போது செலவாகிற இதர செலவுகள், அதாவது கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி ஆகியவற்றை விட இதற்குரிய இதர செலவுகள் மிக மிக குறைவு. இதனுடைய விலையேற்றம் மற்றும் இறக்கம் என்பது பிசிக்கல் கோல்டு பிரைஸை பொறுத்து இருக்கிறதுனால இந்த விலையேற்ற இறக்கத்தை வெளிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை சிறு சிறு பங்குகளாக கூட நம்மளால வாங்க முடியும். அதனால விலை இறங்கும் போதெல்லாம் இதை நம்மளால முடிந்த தொகைக்கு வாங்கி நம்ம சேமிச்சு வைக்கலாம். இதனால ஏற்படும் பாதகம் என்று சொல்லணும்னா, இதை பிசிக்கலா நம்மளால வச்சிருக்க முடியாததுனால பிளட்ஜ் பண்ண முடியாது. சேல் பண்ணும்போது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அதனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பே பண்ற மாதிரி இருக்கும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜரால மேனேஜ் செய்யப்படுறதுனால மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு ரிலேட்டட் அசெட்ஸ்ல இது முதலீடு செய்யப்படுகிறது. அதாவது பிசிக்கல் கோல்டு மட்டும் இல்லாம கோல்டு மைனிங் கம்பெனிஸ்லயும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. கோல்டை பிசிக்கலா இல்லாம இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால பிசிக்கலா வாங்கக்கூடிய செலவுகள், அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாம் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதன் மூலயமாக தவிர்க்க முடியும். இதை நாம எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலயமாக தொடர்ந்து சின்ன சின்ன தொகையில சேர்க்க முடியும். கோல்டு மைனிங் கம்பெனிஸ்லயும் இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்றதுனால இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் செஞ்சாங்கன்னா நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டின் தொகை கூட உயர்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதை நம்மளால ஈஸியா வாங்க மற்றும் விற்க முடியும். பாதகம்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா, கோல்டு பீஸை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். இதனுடைய ரிட்டர்ன்ஸ் ஃபண்டு மேனேஜருடைய டெசிஷனை பொறுத்தது. அதனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் நல்ல டெசிஷன்ஸ் எடுத்தாங்க, நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபண்ட் மேனேஜருடைய ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதனுடைய அடுத்த பாதகம்னு சொல்லணும்னா, இதை பிசிக்கலா வச்சிருக்க முடியாததுனால நம்மளால பிளட்ஜ் பண்ண முடியாது. அடுத்தது சேல்ஸ் பண்ணும்போது இதனுடைய கேபிட்டல் கெயின் டேக்ஸ், இதுக்கு நம்ம கேபிட்டல் கெயின் டேக்ஸை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பே பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். இதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நாம லாங் டேர்ம், அதாவது நீண்ட காலம் இந்த ஃபண்டை வச்சிருக்கணும். கோல்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இது கமாடிட்டி மார்க்கெட் மூலயமாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தங்க முதலீடு. கோல்டு ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது முன்பே தீர்மானிக்கப்பட்ட விலையில எதிர்கால தேதியில வாங்க அல்லது விற்க ஒப்பந்தங்களை போட்டு அதன்படி செயல்படுத்துறது. கோல்டு ஆப்ஷன்ஸ் என்பது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தங்கத்தை நிர்ணயிக்கப்பட்ட விலையில வாங்க அல்லது விற்கும் உரிமையை வழங்கும் ஒப்பந்தங்கள். இந்த கோல்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பத்தி நல்ல விவரங்களை தெரிஞ்சிருந்தா ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பாக இதுல தங்க முதலீடு செய்யலாம். கோல்டு சர்டிஃபிகேட்ஸை பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க பெட்டகத்தில் சேமிக்கப்படுற ஒரு தங்கத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட அளவு உரிமையை சர்டிஃபிகேட்ஸ் மூலயமாக கொடுக்குறாங்க. இந்த சேமிப்பில் கோல்டை ஃபிசிக்கலாக நம்மளால் வச்சுக்க முடியாது. இந்த பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களே இந்த தங்கத்தை மெயின்டைன் பண்ணுறதுனால அது ரிலேட்டடான ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் மற்றும் செக்யூரிட்டி சார்ஜஸை அவங்களே மேனேஜ் பண்ணுறாங்க.
இந்த சர்டிஃபிகேட்ஸை ஈஸியாக வாங்கவோ விற்கவோ முடியும். அதனால் இதனுடைய லிக்விடிட்டி தன்மைன்றது அதிகம். அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸை ஈஸியாக நம்மளால் பணமாகவோ தங்கமாகவோ மாற்ற முடியும். இந்த தங்கத்தின் குவாலிட்டியும் பியூரிட்டியும் நம்பகத்தன்மை உடையது. இந்த கோல்டு சர்டிஃபிகேட்டை கடனுக்காக பிளட்ஜ் கூட பண்ண முடியும். இதில் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்னு சொல்லணும்னா, இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுற அந்த நிறுவனம் இக்கட்டான நிதிநிலைக்கு போச்சுன்னா நமக்கு ஆபத்து. அதனால் இந்த கோல்டு சர்டிஃபிகேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நிதி நிறுவனத்தினுடைய நம்பகத்தன்மையை நாம் உறுதிப்படுத்துவது ரொம்ப முக்கியம். ஒரு சில நிறுவனங்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபீஸை இந்த சர்டிஃபிகேட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வாங்குறது உண்டு. எல்லா நிதி நிறுவனங்களும் இந்த சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கறது கிடையாது. ரெகுலேஷன்ஸு இது ரிலேட்டடான ரெகுலேஷன்ஸில் ஏதாவது அப்டேஷனோ இல்லை சேஞ்சஸோ மாறி இருந்ததுன்னா நாம் அதை நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தங்கத்தை டிஜிட்டல் முறையில் வாங்க விற்க மற்றும் வைத்திருக்க முதலீட்டாளர்கள் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் அனுமதிக்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் டிஜிட்டலாக சிறிய அளவில் வாங்கவும் விரும்பினால் தங்கமாக மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை சுலபமாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலம் வாங்க விற்க முடியும். சிறிய அளவிலும் முதலீடு செய்யலாம். மிக எளிதாக பணமாக மாற்ற முடியும். பிசிக்கல் கோல்டுக்குரிய செலவுகள் இதில் கிடையாது. இதில் பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் உண்டு. ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் குறிப்பிட்ட ஃபீஸை சார்ஜ் பண்ணுறது உண்டு. அனைத்து நிதி நிறுவனங்களும் இந்த பிளாட்ஃபார்ம் சர்வீஸை கொடுக்கறது இல்லை. நம்பகத்தன்மை உடைய நிதி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறது சேஃபானது. இது சம்பந்தமான ரெகுலேஷன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் அப்டேஷன்ஸ் இருந்தால் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது அவசியம். ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவை மற்றும் ரிஸ்க் சமாளிக்கிற திறனுக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு வகையிலோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையிலோ தங்களது தங்க சேமிப்பை தொடரலாம். முக்கிய தலைப்பில் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் உங்கள் முதலீட்டு பார்வை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.